வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது கண்டிப்பாக உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த உதவும். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். இதை எப்படி சொல்லலாம்னா, யூ ஹாவ் டு மேக் அ பிளான். நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். இதை எப்படி ஆங்கிலத்தை சொல்லலாம்னா, யூ ஹாவ் டு மேக் அ பிளான். பிளான்னா திட்டம். நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும்னா யூ ஹாவ் டு மேக் அ பிளான். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். டோன்ட் worry about the money. டோன்ட் worry about the money. ஒரி பண்ணுறதுனா கவலைப்படுறது. பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம்னா டோன்ட் worry about the money. அதாவது பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா டோன்ட் worry about the money. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். மாறன் வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளன. இதை எப்படி சொல்லலாம்னா, மாரன்ஸ் ஹவுஸ் ஹேஸ் சிசிடிவி கேமராஸ். மாரன்ஸ் ஹவுஸ் ஹேஸ் சிசிடிவி கேமராஸ். அதாவது மாறனுடைய வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் உள்ளன அப்படின்னா மாரன்ஸ் ஹவுஸ் ஹேஸ் சிசிடிவி கேமராஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்ன செய்ய போகின்றாய். நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை எப்படி சொல்லலாம்னா, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னா நீ என்ன செய்ய போகின்றாய், நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ அப்படின்னா நீ என்ன செய்ய போகின்றாய். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் அல்லது நீ வீட்டில் இருக்கிறீர்களா. நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம்ல. ஸோ அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ அட் ஹோம். ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா அப்படிங்கன்னு கேள்வி கேட்குறப்ப ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருக்கியா அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் நலமா. இதை எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்? இஸ் ஹி ஃபைன். அவன் நலமாக உள்ளான்னா ஹீ இஸ் ஃபைன். ஹீ இஸ் ஃபைன்னா அவன் நலமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இதே கொஸ்டினாக கேட்குறதுக்கு அந்த பிஃபார்ம் முன்னாடி இஸ்ஸுங்கிறது. இஸ் ஹீ ஃபைன் அப்படின்னா அவன் நலமா. அவன் நலமா அப்படிங்கிறத எப்படி கேட்கலான்னா இஸ் ஹீ ஃபைன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வீட்டிற்கு போகலாமா. இதை எப்படி சொல்லலாம்னா, கேன் ஐ கோ ஹோம். கோனா போகிறது. நான் வீட்டிற்கு போகலாமா அப்படிங்கிறத எப்படி ஆங்கிலத்தில் கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னா, கேன் ஐ கோ ஹோம். கேன் ஐ கோ ஹோம் அப்படின்னா நான் வீட்டிற்கு போகலாமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் நீ அழுகிறாய். இதை எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்? ஏன் நீ அழுகிறாய் இதை எப்படி கேட்கலான்னா, ஒய் ஆர் யூ க்ரையிங். க்ரையிங்னா க்ரை பண்ணுறதுன்னா அழுவுறது. நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னா ஒய் ஆர் யூ க்ரையிங். ஒய் ஆர் யூ க்ரையிங் அப்படின்னா ஏன் நீ அழுகிறாய். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன் அப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறது எப்படி சொல்லலாம்னா, வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபாதர். ஹேப்பன்னா நேரிடுறது, நிகழ்கிறது. உன் அப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில்னா, வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபாதர். வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபாதர் அப்படின்னா உன் அப்பாவுக்கு என்ன நடந்தது. ஹேப்பனோட பாசம் தான் ஹேப்பன்ட்டு. வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபாதர் அப்படின்னா உன் அப்பாவுக்கு என்ன நடந்தது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் சொல்கிறது கேட்குறதா. நான் சொல்கிறது கேட்குதா அப்படின்னு கேட்குறோம்ல. இதை எப்படி கொஸ்டின் பண்ணலாம்? கேன் யூ ஹியர் மீ. கேன் யூ ஹியர் மீ. ஹியர்னா கேட்குறது. நான் சொல்கிறது கேட்குதா. கேன் யூ ஹியர் மீ. கேன் யூ ஹியர் மீ அப்படின்னா நான் சொல்கிறது கேட்குறதா. கேன் யூ ஹியர் மீ அப்படின்னா நான் சொல்கிறது கேட்குறதா அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாம் பிறகு சொல்கிறேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? எல்லாம் பிறகு சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ எவ்ரிதிங் லேட்டர். எவ்ரிதிங்னா எல்லாம், லேட்டர்னா பிறகு. எல்லாம் பிறகு சொல்கிறேன். எல்லாம் பிறகு சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ எவ்ரிதிங் லேட்டர். ஐ வில் டெல் யூ எவ்ரிதிங் லேட்டர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவரிடம் பேச முயற்சி செய்தேன். இதை எப்படி சொல்லலாம்? ஐ ட்ரைடு டு டாக் டு ஹிம். ஐ ட்ரைடு டு டாக் டு ஹிம். ட்ரை பண்ணுறதுனா முயற்சி செய்கிறது. ட்ரையோட பாஸ்டன்ஸ் தான் ட்ரைடு.
நான் அவரிடம் பேச முயற்சி செய்தேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா ஐ ட்ரைடு டு டாக் டு ஹிம். அதாவது பாஸ்ட் ஃபார்மில் ட்ரைடுங்கிறத பயன்படுத்துகிறோம். நான் அவரிடம் பேச முயற்சி செய்தேன்னா ஐ ட்ரைடு டு டாக் டு ஹிம். டாக் பண்ணுறதுனா பேசுகிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அமைதியாக இரு, அவர் முழுவதும் நன்றாக இருக்கார் அப்படிங்கிறோம்ல, நன்றாக இருக்கிறார். அமைதியாக இரு, இதை எப்படி சொல்லலாம்னா காம் டவுன். காம் டவுன்னா அமைதியாக இரு. அவர் முழுவதும் நன்றாக இருக்கிறார்னா ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். பர்ஃபெக்ட்லின்னா கம்ப்ளீட்லி. ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன்கிறதா ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன்கிறோம். அதாவது அவர் முழுவதும் நன்றாக இருக்கிறார். அமைதியாக இருனா காம் டவுன். அவர் முழுவதும் நன்றாக இருக்கிறார்னா ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஃபைன்னா நல்லா இருக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், ஐ வில் டேக் யூ டு த ஹாஸ்பிட்டல். நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் டேக் யூ டு த ஹாஸ்பிட்டல். ஐ வில் டேக் யூ டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வேன். ஐ வில் டேக் யூ டு த ஹாஸ்பிட்டல். ஐ வில் டேக் யூ டு த ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் மிகவும் பயந்திருந்தான் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா ஹி வாஸ் ஸோ ஸ்கேட். ஸ்கேடுன்னா பயந்திருந்தது. அவன் மிகவும் பயந்திருந்தான்னா ஹி வாஸ் ஸோ ஸ்கேட். அதாவது அவன் மிகவும் பயந்திருந்தான். பாஸ்ட் ஃபார்மில் சொல்கிறோம், வாஸுங்கிறத பயன்படுத்துகிறோம். அவன் மிகவும் பயந்திருந்தான்னா ஹி வாஸ் ஸோ ஸ்கேட். அவன் மிகவும் பயந்திருந்தான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ப்ளீஸ் டூ சம்திங். தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள். இது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா ப்ளீஸ் டூ சம்திங். சம்திங்னா ஏதாவது. தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள்னா ப்ளீஸ் டூ சம்திங் அப்படின்னா தயவு செய்து ஏதாவது செய்யுங்கள். ப்ளீஸ் டூ சம்திங். அடுத்த சென்டென்ஸ், அவர்கள் எங்கே. இதை எப்படி கொஸ்டின் பண்ணலாம், அவர்கள் எங்கே அப்படின்னு கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா வேர் ஆர் தே. தேன்னா அவர்கள். அவர்கள் எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் ஆர் தே அப்படின்னு கேட்கலாம். அவர்கள் எங்கே, வேர் ஆர் தே அப்படின்னா அவர்கள் எங்கே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். அவர் பேச முடியுமா அப்படின்னு ஏதாவது 2 சென்டென்ஸ் இருக்குல்ல. இதில் நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன்னா ஐ வாண்ட் டு மீட் ஹிம். ஐ வாண்ட் டு மீட் ஹிம்னா நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். அவர் பேச முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறதுக்கு கேன் ஹி டாக். அவர் பேச முடியுமா, கேன் ஹி டாக். அவரால் பேச முடியுமா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அவர் பேச முடியுமானா கேன் ஹி டாக். நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன்னா ஐ வாண்ட் டு மீட் ஹிம். ஐ வாண்ட் டு மீட் ஹிம் ஆனால் நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவரை எப்படி நாம் காப்பாற்றுவது அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஹவு கேன் வி சேவ் ஹிம். நாம் எப்படி அவரை காப்பாற்றுவது அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி கேள்வி கேட்குறது ஹவு கேன் வி சேவ் ஹிம். ஹவு கேன் வி சேவ் ஹிம். அவரை எப்படி நாம் காப்பாற்றுவது. ஹவு கேன் வி சேவ் ஹிம். அவரை அல்லது அவனை நாம் எப்படி காப்பாற்றுவதுன்னா ஹவு கேன் வி சேவ் ஹிம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என்னுடைய உணர்வுகளை நீ ஏன் புரிந்து கொள்ளலை. என்னுடைய உணர்வை ஏன் நீ புரிந்து கொள்ளலை அப்படின்னு கேட்போம்ல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா ஒய் டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். ஒய் டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ்னால் உணர்வுகள். என்னுடைய உணர்வுகளை ஏன் நீ புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒய் டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் அப்படின்னா என்னுடைய உணர்வுகளை ஏன் நீ புரிந்து கொள்ளலை. இதோட இந்த சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.